த நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கேப்ரியல் ஜான் அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டினோட முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து திருச்சியில பேசின ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ணி மக்களுக்கு வந்து விரிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இப்போ ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல கூட நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். அதை இன்னும் டீட்டெயிலா இப்போ நம்ம கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் அவர்கள் வந்து திருச்சிக்கு போய் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடந்தது. ஏர்போர்ட்ல வந்து நம்ம துரை வைகோ அவர்கள் போயிட்டு அவரை வந்து ரிசீவ் பண்றாங்க. கண்டிப்பா பண்ண பிறகு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றாங்க. அதாவது நாங்க வந்து டிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சிருக்கிறோம். அந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத வந்து மக்கள் கருத்தின்படி எப்படி அவங்க பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது டிஎம்கே கூட வந்து நாங்க வந்து ஒரு அசோசியேட் வைக்கவில்லை, அதாவது அவங்க கூட வந்து சேராம இருந்திருந்தால், அவங்க சின்னத்துல போட்டியிடாமல் இருந்திருந்தால் அவங்க வந்து கண்டிப்பா இது நம்ம டிவிகே கூட அலையன்ஸ் வச்சு இன்னும் ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது தோரணையாக ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிவிக்கு சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதுல அவங்களும் உள்ள வந்திருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா வந்திருப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ ஃபாலோட் பை தட் அதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க இது மாநாடுக்கு போறாரு. அங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்றாரு. தேங்க்ஸ் பண்ற இடத்துல சில சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம அதை ஏர்லியாவே பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல. அந்த டாபிக்ஸ் அவர் ரிப்பீட் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க வந்து கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆமா, அதுல அவர் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு. வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. பட் ஓட்டு போட்டவங்க வந்து எதுக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன ஏதுன்றத தெளிவா அலசி ஆராய்ச்சி, இது வரைக்கும் ஓட்டு போட்டது 2 பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாத ஒரு கட்சிகள், தவிர்க்க முடியாத கட்சிகள்னு சொல்லலாம். சோ அது இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்ற ஆப்ஷன்ல தான் போட்டிருந்தாங்க, வேற ஆப்ஷனே இல்ல. ஆமா. சோ அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற மாதிரி ஒருத்தர் வந்து நிக்கும் பொழுது, விஜய்னு ஸ்பெசிபிக்கா இல்லாம விஜய் இடத்துல யார் வேணாலும் மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்கள் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுல வந்து முக்கியமான ஃபேக்ட், இந்த ஜனங்க வந்து கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. துளி கூட அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். வேற ஆப்ஷனே இல்லாம 2 பெரிய கட்சிகள் பெரிய அவரு வந்து அப்படி சொல்ல வரல. அதாவது திமுகவும் அதிமுகவும் மெயினா வந்து, அதாவது ரீசெண்டா வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து புலம்ப ஆரம்பிச்சாரு. எப்படி எதை வந்து சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாருன்னா, இவங்க வந்து கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அவரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதை வந்து இவரு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இவங்க வந்து கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சினா நான் என்ன கவர்ச்சி, அதை வந்து ஒரு கேளிக்கையா வந்து அவரு சொல்றாரு. அது கேளிக்கையா இருந்தாலும் யோசிக்கக்கூடிய ஒன்று ஜான் சார். அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு வந்து 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. 2 பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி, மிக வலிமை வாய்ந்த கட்சி. வலிமை வாய்ந்தன்னு சொல்றதை விட நீண்ட நாட்களாக ஆண்ட கட்சிகள், அனுபவம் உள்ள கட்சி. ஆமா, அனுபவம் உள்ள கட்சிகள், ஆண்ட கட்சிகள் பொழுது ஒண்ணு வந்து கலைஞரோட தலைமையிலும் இன்னொன்னு வந்து எம்ஜிஆரோட தலைமையிலும் உருவான கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு கட்சியில அடிப்படையா இருக்கும் பொழுது 2 ஆப்ஷன் தான் இருக்குது ஜனங்களுக்கு. ஆமா, எய்தர் டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே. இவங்க 2 பேரை விட்ட வேற ஆப்ஷனே இல்ல. வேற யாருக்கு போட முடியும்? வேற யாரும் அந்த ஸ்டேட்டஸ் கோ இல்ல, அந்த 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 அளவுக்கு நம்பிக்கையா இல்ல, ஆமா, ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லைன்னு தான். அதுதான் காரணம். சோ எங்க வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து வருது அப்படின்னும் போது, இவரு நம்ம சிஎம் சார் வந்து கொடுக்குற அந்த அறிக்கையில அவர் கொடுத்த அந்த ஆப்ஷன்ஸ்ல அவங்க அந்த ட்ரஸ்ட்டை பாக்குறாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை நான் தரேன்ற ஒரு அந்த ட்ரஸ்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார். அதை பாக்குறாங்க, அதை கவனிக்கிறாங்க. அவர் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாருங்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு, ஜனங்களுக்கு என்ன தேவைன்றதை எப்படி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருன்ற எல்லா கான்செப்டையும் பார்த்து அதை பேஸ்டு தான்
உங்களுக்கு ஓட்டு உரிமையும் ஓட்டு வந்து போடப்பட்டு, அதனாலதான் அவருக்கு வந்து வின்னிங். அதே மாதிரி அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, திருச்சி மக்களும் பெரம்பூர் மக்களும் என்னோட 2 கண்கள். அதேபடி வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் அக்கார்டிங் டு தி எலெக்ஷன் கமிஷன் பேப்பர் லா படி வந்து பாத்தீங்கன்னா இஸ் எம்எல்ஏ ஆஃப் பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சி. ஆனா அவர் வந்து இப்போ வந்து திருச்சியை வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து மெயினா வந்து ஸ்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியும் பெரம்பூரும் என்னோட 2 கண்கள் அப்படின்ற மாதிரி வந்து செல்லப்பிள்ளை, திருச்சி மக்கள் வந்து அவரோட செல்லப்பிள்ளைன்ற மாதிரி வந்து அவரு ஸ்டேட் பண்றாரு. அது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆஃப்டர் சென்னை, திருச்சி இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட். திருச்சி இஸ் ஹேவிங் a larger area of populated segment in தமிழ்நாடு. ஓகே, சரிங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது ஆஸ் பர் த கவுண்ட்டும் பாத்தீங்கன்னா திருச்சியில தான் ஜாஸ்தி. டிஎம்கே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கூட டிஎம்கே கூட வந்து திருச்சியும் சென்னையும் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளேஸா இருந்துச்சு. எஸ்பெஷலி கொளத்தூர் தொகுதியில இவர் ஸ்டாலின் அவர்கள் அடிச்சிக்க முடியாது. ஆமா, அதே மாதிரிதான் திருச்சிலையும். ஆமா. சோ அந்த 2 தொகுதியில இவரு ஸ்பெசிபிக்கா நின்று ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அதாவது இவருக்கு அந்த டிஎம்கேவை வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட விஜய் அவர்கள் அங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சது. ஸோ தட் இஸ் ஆஸ்பெக்ட் 1. ஸோ 2வது, இப்ப ரீஎலெக்ஷன் நடக்க போகுது. ஏதாவது டிஎம்கே சைட்ல இருந்து குளறுபடி நடக்க கூடுமா, இல்ல அவர்களோட டிஎம்கேவோட ஃபாலோவர்ஸோ இல்ல அவர்கள் தொண்டரோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சலசலப்பு இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு. அதனாலதான் ஹி இஸ் ரிக்வெஸ்டிங் டு த கிரவுட், நீங்க என்ன ஜெயிக்க வச்சது மாதிரி இடைத்தேர்தல என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஜெயிக்க வைங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட்டிங் தட் சம்மன் அங்க. அதுதான் ஒரு முன்வைக்கிறார். ஜெயிக்க வச்சதுக்கு நன்றியும் தெரிவிச்சாரு. இதுக்கப்புறமா வர எலெக்ஷனுக்கும் வந்து நான் ரெப்ரசன்டேட் பண்ற விசில் சின்னத்துல நிக்கிற வேட்பாளரை வந்து ஆதரிங்க அப்படின்ற ஒரு 2 விஷயத்தையுமே கன்வே பண்ணி சிஎம்ஆன்னு ஸ்டார்ட் பண்ணாரு. இல்ல நான் உங்களுடைய அண்ணனா உங்க தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம இந்த எலெக்ஷன் பீரியட்ல என்னெல்லாம் அவரு பேசினாரு அதே டேர்ம்ஸ்ல வந்து அவர் கனெக்ட் பண்றாரு பீப்புள்ஸோட. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். எப்பயுமே ஒரு சிஎம் அப்படின்னு ஜெயிச்ச பிறகு அவங்களுடைய தோரணையும் அவங்களுடைய பேச்சும் மாறுமே தவிர எப்பவுமே ஒரே ஸ்டாக்னண்டா ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ இங்க வந்து அவருடைய பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி தெரியும். உங்களுக்கு நான் என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து மேல போகாம உங்களுடைய கூட தான் நான் டிராவல் பண்ண போறேன்ற அந்த கனெக்டிவிட்டி அடிக்கடி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆனா அவரோட டோனு, அவரோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து பிஃபோர் எலெக்ஷனும் ஆஃப்டர் எலெக்ஷனும் ஒன்னாதான் இருக்குது. ஆமா, அதே மாதிரி எதுவுமே வந்து பெருசா மாறாது. ஏன் அப்படின்னு சொன்னா he is very much he does know what he is doing. அவர் என்ன செய்ய போறாருன்றத தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதை பண்ணிட்டு. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு அடுத்த ஸ்டேட் பண்ற முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து 100 யூனிட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பீரியட் கிடையாது. ஏஐஏ டிஎம்கே பீரியட்ல வந்து மேடம் ஜெயலலிதா வந்து எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்கீம் அது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஆனா திமுக ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, கிடையவே கிடையாது. ஆக்சுவலா வந்து இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஜெயலலிதா அம்மா தான். அவங்க தான் வந்து அம்மா அவர்கள் தான் வந்து முதல்ல 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அது எப்போ வந்ததுன்னா அந்த அம்மா ஹோட்டல், நம்ம துரித உணவகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அம்மா உணவகம், அதுக்கப்புறம் இந்த 100 யூனிட்ஸ், அதுக்கப்புறம் பெண்களுக்கான உதவித்தொகை, இதெல்லாம் ஆரம்பிச்சது அவங்க தான். டிஎம்கே கிடையவே கிடையாது. ஓகே, சரிங்களா? அது வந்து ஒரு தெளிவான கூற்று. அது வந்து அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதுக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தமே கிடையாது. டிஎம்கே வந்து அந்த அம்மா அவர்கள் வந்து அந்த அம்மா அவர்களால் தொடக்கப்பட்ட அந்த நல்ல திட்டங்களை அப்படியே கடைபிடிச்சு கண்டினியூ பண்ணாங்களே ஒழிய அதை மேம்படுத்தவோ இல்லை அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணவோ எதுவும் செய்யல. அது அப்படியே இருக்கட்டும், அதனால நல்லதுதான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு ஷோ கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து திமுக ஆட்சியில அம்மாவோட உணவகத்தை எதுவுமே வந்து அவங்க வந்து பராமரிக்கல, அதுக்கான ஒரு இதுவும் எதுவுமே பண்ணல. அதுக்கான ஒரு கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த படத்தை பதிவு பண்றேன். அதாவது நம்மளோட மேயர், சென்னையோட மேயர் பிரியா
அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க, அம்மா உணவகத்தை வந்து நீங்க வந்து எதுவுமே பராமரிக்கல. அதுக்கு அவங்க பிரஸ் மீட்ல சொல்றாங்க, அதுல இருந்து எங்களுக்கு எதுவுமே வந்து ரெவென்யூ வரல, ப்ராஃபிட் வரல அப்படின்ற ஒரு வே ஆஃப், அது வந்து ஆக்சுவலா மக்களுக்கு கொடுக்குற ஒரு இலவசமான ஒரு விஷயம் அப்படின்றது கூட தெரியாம புரியாம அவ்வளோ ஒரு இது அடிப்படை அறிவு கூட இல்லாம அந்த விஷயத்த வந்து ஒரு மேயரா ஒரு பொறுப்புல இருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த விஷயத்த அவர் சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாவேகாவோட தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரோட ஆட்சியில இருக்கிற அம்மா உணவகத்தை எல்லாத்துலயுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி தரமான உணவுகளை கொடுங்க, நல்லா ரெனோவேட் பண்ணுங்க, இன்னும் வந்து அதை வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியுமோ அதை டெவலப் பண்றதுக்கான வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு வந்து முதலமைச்சர் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். கரெக்ட். நம்ம மேயர் பிரியா அவர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு செக்டர்ல போனாலும் அது எதுலையுமே அவங்களுக்கு கிளாரிட்டி கிடையாது. ஸோ ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு அவரை போய் பார்த்து சந்திக்கணும், அவருக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம செக்ஷன்ல இருந்து நம்ம என்ன வந்து அவருக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணுன்றதே இன்னும் தெளிவில்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே ரூலிங் பார்ட்டியில வந்ததுனால அவங்க இன்னமும் டிஎம்கே ரூலிங், அதாவது டிஎம்கே உடைய அண்டர்ல இருக்கிறதுனால ஷி இஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ் இட் ப்ராப்பர்லி. ஏன்னா ரெண்டு சைட்ல இருந்து இப்போ ப்ரெஷர் வருது. ஆளுங்கட்சி வேற, ஆமா, அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற கட்சி வேற, அவங்க உட்கார்ந்து இருக்கிறது வந்து பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜனத்துக்காக சேவை செய்யறதுக்கான பொறுப்பு, மக்களுக்கு சேவை செய்யற பொறுப்பு. அப்போ வந்து எல்லா சைட்ல இருந்தும் கார்னர் ஆகும் போது இவங்களுக்கு அதுக்கேத்த குவாலிஃபிகேஷனும் அதுக்கேத்த ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு அவங்க எத்தனை வாட்டி போயிட்டு பப்ளிக்கை மீட் பண்ணி எத்தனை வாட்டி போய் பப்ளிக் ஓரியன்டட் சர்வீசஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபியூ விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படியே பண்ணியிருந்தா கூட விரல் விட்டு எண்றது 5 வருஷத்துல நீங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை யார் ஞாபகம் வச்சுக்க போறா? அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் வந்து திருச்சியில வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து சொன்ன விஷயம் வந்து அவரோட காஸ்டியூமை பத்தி சொன்னாரு. மக்களோட மனசு மாதிரிதான் நான் வந்து மக்களோட மனசு எப்படி வெள்ளையோ கருப்போ இருக்கோ அதே மாதிரிதான் நான் வந்து வெள்ளையும் கருப்பு ஒரு நிறத்துல வந்து உடை வந்து அணிகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டேட் பண்ணிக்கணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? The black and white is the color of constitution. புரியுதுங்களா? அதாவது பிளாக்கும் ஒயிட்டும் லா ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே. வெறும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க, கதிர் வேஷ்டி கதிர சட்டை போட்டிருக்கவங்க எல்லாம் வந்து பாலிட்டிஷியன் சொல்லி ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ண இடத்தையும் அது அவர் உடைக்கிறாரு, அந்த பேரியரை அவர் உடைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு அரசாங்கத்தை சட்டத்தை அமைக்கிறவங்க சட்டத்தை கையில் எடுத்து அதை வந்து ஒரு ஜனங்களுக்கு வந்து அதன் மூலமாக பயன் அடைய வைக்கிறதுக்கான ஒரு முன்னேற்றம், ஒரு நோக்கம், அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கலர் தான் பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ எப்படி நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ரோட்ல போனா ரெட் கலரை பார்த்தா நிக்கணும், எல்லோ கலர் பார்த்தா ரெடி ஆகணும், கிரீனை பார்த்தா போகணுன்ற மாதிரி கலர் ஐடென்டிஃபைஸ் எவ்ரி திங்ன்றதுனால ஹி இஸ் கமிங் இன் கலர்ஃபுல் கெஸ்டர் லைக் பிளாக் அண்ட் ஒயிட். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மக்களுடைய மனசு மாதிரி வெள்ளையும் கருப்புமா அவர் வந்து டிரான்ஸ்பரன்சியா, அவருடைய டிரான்ஸ்பரன்சி அங்க காட்டுறாரு. ரெண்டாவது லா காட்டுறாரு, த பவர் ஆஃப் லான்றதை காட்டுறாரு. மக்களுக்கான உதவிகள் எப்படியெல்லாம் வந்து அதாவது வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கூட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அதை பண்றாரு. ஆனா இவங்க எப்படி அதை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அதை எதிர்கட்சிகள் எப்படி பண்றாங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை மாத்துறாரு. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையம்மா ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸை வந்து போட மாட்டேங்கிறாரு, வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வராருன்றத பிரபகண்டா பண்றாங்க. அப்படி பார்த்தா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எழுதின ஒரு அம்பேத்கர் வந்து கோட் ஷூட் தானே போட்டுட்டு இருந்தாரு. அவர் எங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு? கண்டிப்பா. அப்ப அவர் ஏன் கேட்கல? அவர் இருந்தப்போ மகாத்மா காந்தி விட்டா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல தானே எல்லாம் இருந்தாங்க. அப்ப யாருமே அவர் கொஸ்டின் பண்ணலையே. இஸ் த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றதுனால யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து நீங்க போயிட்டு கோர்ட்ல கேஸ் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வக்கீல் பிளாக் அண்ட் ஒயிட் தான் போட்டுக்கிறாரு, ஜட்ஜு பிளாக் அண்ட் ஒயிட் தான் போட்டுக்கிறாரு. அந்த சட்டத்தின் அமைப்பை பாதுகாக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டு சிஎம் அவர்கள் ஏன் போடக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே சார், எங்களோட அரங்கத்துக்கு வந்து உங்களோட நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம் சார். நன்றி.